ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஊரிலே இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு இயக்கத்தை உயர்த்துவதற்காகவும் எந்த ஒரு இயக்கத்தை தாழ்த்துவதற்காகவும் எந்த ஒரு கொள்கையை உயர்த்துவதற்காகவும் எந்த ஒரு கொள்கையை தாழ்த்துவதற்காகவும் எந்த ஒரு தனி ஜமாஅத்திற்காக பணி செய்வதற்காகவும் இதுவரையிலும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வரையிலும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகின்றேன், என்னுடைய பணி அமையாது இருந்ததில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் மன தூய்மையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் இஹ்லாஸையும் தக்வாவையும் எனக்கும் என் போன்று பணி செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையில் மனிதனின் நிலை, மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம், நாளை மறுமையில் வெற்றியடைவதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம், சொர்க்கத்தை அடைவதை, அதில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதை, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பதை, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்ட இந்த சமூகம் மறுமையை மறந்து, மறுமையின் விசாரணையை மறந்து, நரகத்தை மறந்து, சொர்க்கத்தை மறந்து இந்த உலக இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எம்முடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம். உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நுழைந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முதுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்தவுடன் பார்த்தார்கள். அந்த பேரித்த மலத்துடைய அந்த ஓலைகளில் படுத்திருந்த அடையாளம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே தென்பட்டது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதரே, ரோம பாரசீக அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய மாளிகையிலே சிம்மாசனங்களிலே அழகழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலாகிய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பசியிலும் பஞ்சத்திலும் இது போன்ற ஏழ்மையான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, ஏன் அல்லாஹுடைய தூதரே? உமர் அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர், மாலி வலித் துன்யா, எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன சம்பந்தம் உமரே? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து கிளம்பி செல்வதை போன்றுதான். நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வாழ்பவர்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறிய செய்தியை நினைத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையை மறந்து வாழ்கின்றோம். அந்த நாள் ஏற்பட போகிறது என்று அறிந்தும், அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடையும் என்பதை அறிந்தும், அந்த மறுமை நாளை நிச்சயமாக நாம் சந்திக்க போகின்றோம். அது போன்ற நாள் இதற்கு முன்னாலும் ஏற்படாது.
இதற்கு பின்னாலும் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிந்தும், அந்த நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானின் அடிப்படை என்பதை அறிந்தும், அந்த நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வியை, ஞானத்தை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தும் மறுமையை மறந்து வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தோன்றுகிறது. எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களை? மரணித்ததற்கு பிறகு சொகுசான வாழ்க்கையை தேடி இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைகளை போன்று வாழ்க்கையை தேடிக்கொள்ள பயணிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை கொடுக்கவில்லையே. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததன் நோக்கம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்த்து உங்களை சோதித்து நாளை மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காகத்தானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா فإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை செழிப்பாக பசுமையாக ஆக்கி இருக்கின்றான். ஏன்? இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடம் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு பணிகளை, எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு அல்லாஹ்வையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ, யார் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்களோ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون. قال تعالى. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் குழந்தைகளும் உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறார்கள். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலுக்கு சமமானது. இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலை போன்றது. அந்த கடலிலே ஒரு மூசையை முக்கி நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமையின் வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா மா ஸகா மின்ஹா காஃபிரன் இல்லா ஷுர்பதபா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் அற்பமான படைப்பு இந்த உலக வாழ்க்கை. அதனால் உலகத்தை துறந்து விடுங்கள், உலக வாழ்க்கையை துறந்து ஏழைகளாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை. எவ்வளவு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ தேடுங்கள். இந்த உலகத்திலே படிப்பிலே நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டுமா, படியுங்கள். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி தொழிலை செய்ய வேண்டுமா, செய்யுங்கள். இந்த உலகத்திலே எந்த துறையிலும் நீங்கள் கால் பதியுங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இந்த உலக பயணம் ஒரு நாள் முடிவடையும். இதற்கு பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள்.
அந்த நாளை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஊதூன், நீங்கள் மரணித்த பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? லியௌமின் அதீம், மகத்தான நாளை நீங்கள் சந்திப்பீர்கள். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னஸ் ஸாஅத லஆதியத்துன் லா ரைப ஃபீஹா, மறுமை நாள் ஏற்படுவது என்பது நிச்சயம், அது உங்களை வந்தடைந்தே தீரும். லா ரைப ஃபீஹா, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன், ஆனால் மனிதர்களில் பலர் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மூமின்களே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டால் மனிதர்களில் பலர் மறுமையை அறியாமல் வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் கேட்டால் ஒவ்வொரு மூமினுக்கும் தலையான கடமை இந்த மறுமையை பற்றி அறியாதவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது, இந்த மறுமையை நம்பாதவர்களுக்கு மறுமையை குறித்து அறிவுரை செய்வது, இந்த மறுமையுடைய நாளை குறித்த எச்சரிக்கையை, பயங்கரத்தை இந்த மக்களுக்கு உணர்த்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹய் இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், அல்லாஹ்வுடைய தூதரே எழுந்திருங்கள், போர்வையை போர்த்திருப்பவரே எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த மறுமை நாளை குறித்த பயத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். வஅன்திரின் நாஸ யௌம யஅதீஹிமுல் அஸாப், வேதனை வந்தடையக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி நபியே இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மறுமை நாளிலே இவர்கள் மரணித்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு இவர்கள் எழுந்து உயிர் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவர்களுடைய விரல் ரேகைகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இந்த உலகத்திலே யாருக்கும் விரல் ரேகை ஒன்றாக கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்று விரல் ரேகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்க இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய அத்துணை மக்களுடைய விரல் ரேகைகளும் தனித்தனியான விரல் ரேகைகள். அல்லாஹ்வுடைய படைப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பின் புகழை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த விரல் ரேகைகள் கூட மாறாமல், இந்த விரல் ரேகைகளுக்கு கூட குழப்பம் ஏற்படாமல், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அழிய போகிறது ஒரு நாள். அல்லாஹ் அறிந்தவன் எப்போது. அந்த அல்லாஹுவை தவிர அந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்திலே. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்பவரை விட, கேள்வி கேட்கப்படுகிறதை என்னை விட கேட்பவர் அறிந்தவர். அதாவது கேட்பவருக்கும் எப்போது ஏற்படும் என்று தெரியாது, கேட்கப்படக்கூடிய யாரின் மீது கேட்கப்படுகிறதோ எனக்கும் எப்போது அந்த மறுமை நாள் ஏற்படும் என்று தெரியாது. மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று அறிந்தவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். ஏன் இந்த மறுமை? எதற்கு அந்த மறுமை? என்ன நடக்கப் போகிறது அந்த மறுமையிலே? கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் படைப்பாக எந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த அத்துணை படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவான். அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் வானத்தை அழிப்பான், அல்லாஹ் பூமியை அழிப்பான், அல்லாஹ் மலக்குகளை அழிப்பான், அல்லாஹ் ஜின்களை அழிப்பான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். قال تعالى كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. அல்லாஹ் சொல்லுகிறான், قال تعالى كل من عليها فان,
இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். பூமி தரைமட்டமாக்கப்படும், வானம் தரைமட்டமாக்கப்படும். இந்த பூமி வானத்துடைய அத்துணை அமைப்புகளும் அடித்து நாசமாக்கப்படும். கால தஆலா இதஸ் ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத் வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வ இதல் குபூரு புஅஸிரத். கால தஆலா இதஷ் ஷம்ஸு குவ்விரத் வ இதன் நுஜூமுல் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் வ இதல் இஷாரு உத்திலத் வ இதல் உஹூஷு ஹுஷிரத் வ இதல் பிஹாரு சுஜ்ஜிரத். கால தஆலா இதா زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தின் அமைப்பை மாற்றுவான், இந்த பூமியின் அமைப்பை மாற்றுவான். வானம் பிளந்துவிடும். இதஸ் ஸமாஉன் ஃபதரத், வானம் பிளந்துவிடும், வெடித்துவிடும். நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்துவிடும். வ இதன் நுஜூமுல் கதரத். யா அல்லாஹ், இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான். சூரியன் அடித்து நொறுக்கப்படும். மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். கடல்கள் எல்லாம் நெருப்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத வாஹிதா வ உஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் இடம்பெயர்த்து ஒன்றோடு ஒன்றாக அல்லாஹ் மோத வைத்து விடுவான். யா ரப், ஒரு சுனாமியை இந்த பூமியால் தாங்க முடியவில்லை. ஒட்டுமொத்த உலக அமைப்பும் அடித்து நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக மாற்றப்படும். மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி தான் சொல்லுகின்றான். கால தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், கால தஆலா யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கொஞ்சம் கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். முஸ்லிம்களை அழைக்கவில்லை, மூமின்களை அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்லுகிறான், மறந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த மறுமை நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். ஒத்தரன் நாச சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே குடி மயக்கத்திலே இருப்பார்கள். ஒமாஹும் பி சுகாரா, அது குடி போதை அல்ல, அது குடியின் மயக்கம் அல்ல, அது மதுவின் மயக்கம் அல்ல. வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய வேதனை அந்த நாளிலே மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமா, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதி, கொஞ்சம் கேளுங்கள், உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் வாலிதிஹி ஷைஆ, தந்தை பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளை தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், யா மஅஷர குரைஷ்,
அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், குறைஷிகளே, இஸ்தரவு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமை நாளிலே உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. யா பனி அப்தி மனாஃப், மனாஃபின் குடும்பத்தார்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களே, லா உக்னி அன்கு மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமையின் நடுக்கத்திலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. வ யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாகிய ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மினத் துன்யா மா ஷிஅதி, இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் இந்த முஹம்மது ரசூலிடத்திலே கேட்டுக்கொள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, முஹம்மது ரசூல் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் ஃபாத்திமா அவர்களே, என் ஈரக்குலையே, என் ஃபாத்திமாவே, உன்னை என்னால் நாளை மறுமையில் பாதுகாக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். முஹம்மது ரசூலால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய பிள்ளை என்ற காரணத்தால் பாதுகாக்க முடியாது என்றால் உங்களுடைய தந்தை உங்களுக்கு என்ன உதவி செய்வார்? உங்களுடைய தாய் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? எந்த உறவுகளும் அந்த நாளிலே நிலையாக இருக்காது. எல்லோரும் ஒருவரை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நாள். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மறுமையிலே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணாமல் இந்த உலகத்திலே வாழாதீர்கள். லியௌமின் அதீம், எழுப்பப்பட்டே தீருவீர்கள் அந்த மறுமை நாளிலே, மகத்தான நாளிலே. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த மறுமை நாளிலே மக்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். வக்ஷவ் யௌமா, அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மறுமை எச்சரிக்கை செய்கிறான், மறுமையின் காட்சிகளை சொல்லுகின்றான், சொர்க்கத்தை சொல்லுகின்றான், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சி உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு வெற்றி அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே சூரை ஊத வைப்பான். வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூர் ஊதப்படும், சூர் ஊதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஏற்படுத்துவான். வனுஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போது அல்லாஹ் சூரை ஊதக்கூடிய மலக்கை படைத்தானோ அன்றிலிருந்து அந்த மலக் அந்த சூரை தன்னுடைய வாயின் நுனியிலே வைத்தவராக அல்லாஹ்வின் கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்போது கட்டளை இடுவானோ அப்போது ஊதுவார். ஊதிவிட்டால் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் மூர்ச்சையாகிவிடும், மரணித்துவிடும். பூமி பிளக்க ஆரம்பித்துவிடும், கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், மலைகள்